வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கேரளா ஸ்டுடியோ டிஸ்கஷன், பெஸ்ட் விஷஸ் மூவி டிஸ்கஷன். ஓகே, அதாவது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எல்லாமே தோத அமைச்சாச்சு. இன்னும் மிலிட்ரி ஆர்டரு, ஸ்பேஸ் ஜெட்டு, ஸ்பேஸ் ஷிப் ஆர்டர் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் தோது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவன் ஃபவுண்டேஷனை தோது பார்த்தா ஓரளவு கவர்மெண்ட் ஓகே. அடுத்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிளாக் செயின் கான்செப்டில் சம்பாதிக்கக்கூடிய தொகை எல்லாமே சேஃப்டியாக எல்லாத்தையும் அமைச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனிக்கோட மார்க்கெட் ஷேர் என்ன அப்படின்றது மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ரஷ்யாவிலேருந்து கேஷ் கிடைக்கிறப்போ எல்லாமே அவங்களே தோது பார்த்துக்குவாங்க. சைன் பண்ணுறது கூட டிஜிட்டல் சைன் இருக்குது, அதுலேயே எல்லாமே தோது பார்த்துக்குவாங்க. ஓகே, சரி. ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும், கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆத்ம நிலையான மேம்பாடு இருக்குது. அந்த சேவாதார நிலையிலேயே மிகவும் உயர்ந்த பரிணாமத்தில் இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுகம் யுகமாக படிக்கணும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மனமானது எல்லையில்லாத அளவுக்கு ஒரு நிலையில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பைபிளில் சொன்ன மாதிரி ஆண்டவர் படைக்கிறப்போ ஒரு மனிதனாக படைக்காமல் தன்னை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படைச்சிட்டா. அப்படி அவர் படைச்சிட்டு இன்னும் லேப் டெஸ்ட்டாக நிறையா இருக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் டெஸ்ட்டும் ஃபெயில் ரிசல்ட் ஆன மாதிரி மாறிடுச்சு. ஆனாலும் படைப்பு என்னவோ அவரோட இயல்பிலே படைச்சதுனால அந்த மனிதநிலையோட ஆத்மாவானது அந்தளவுக்கு ஒரு பதத்தில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு படிநிலையாக தான் நம்ம தோது பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. அந்த காலத்தில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது மனதினோட படிநிலைக்கு, அடுத்தடுத்த படிநிலைக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தான் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் நம்ம கலைத்துறையை தோது பார்க்குறோம். அடுத்து இப்போ இந்த மூவியானது ஒரு ஸ்கூல் கதை. ஓகே, இப்போ எல்லா மூவியுமே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எடுக்க போகிறதில்ல. மூவி எல்லாமே ஒரு மாடல் டிசைன் தான். அந்த மூவிலேருந்து நம்ம வெவ்வேறு நிலையில் எடுக்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய கதைகளுக்கு எல்லாமே ஸ்க்ரீன் பிளே எழுதுறது ஏஆர் முருகதாஸ் ஆகட்டும், டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார், அவர், அப்புறம் கௌதம் வாசுதேவன், இவங்கெல்லாம் ஓரளவு கரெக்டான பாத்தில் என்ன நல்லா புரிஞ்சாங்க. அவங்களுக்கும் அவங்களோட இயல்பு என்ன அப்படின்றது எனக்கும் புரியும். அதனால் ஒரே வேவ் லென்த்தில் தோத எல்லாமே. ஆனால் அந்த கிணத்து தவளை என்கின்ற துரோகியர் என்ன பண்ணுறான், இந்த படம் பார்த்துட்டு இது ஒரு எம்எஸ்ஏ படம் அப்படின்னு நினச்சிட்டான். அதாவது இந்த கோவில் சிற்பங்கள் எல்லாத்துலேயுமே எதுக்காக ஒரு ஆண் பெண்ணோட உருவத்தெல்லாம் சிலையாக செதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. மிகவும் உயர்ந்த இடமா, ரொம்பவே பக்தியாக, ரொம்ப மனித நிலையோட ஒரு உயர்ந்த நாகரிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் போயிட்டு எதுக்காக இந்த மாதிரியான சிலைகளை செதுக்கி வச்சாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காமம் அப்படின்ற வார்த்தையை விட பாலியல் அப்படின்றது ஒரு தெய்வீகமானதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இயல்பானது. அதில் வந்துட்டு நம்ம ஏதோ பயோகெமிஸ்ட்ரி மிக்ஸ் ஆகாமல் ஒரே இயல்பு நிலையான ஒரு பண்பு நிலையில் இருக்கிறப்போ அது ஒரு பதமான ஒரு பக்குவ நிலை. ஓகே, அந்த அடக்கி வைக்கப்படக்கூடிய எண்ணங்களும் ஏதோ ஒரு நிலையிலான ஒரு விஷயந்தான் ஏதோ விளைவுகளை ஏற்படுத்துது. மற்றபடி ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்கிறாங்க, எங்கே ரொம்ப கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் ரொம்பவே ஒழுக்க விதிகளாக கட்டுப்படுத்தப்படுது, அங்கே தான் நிறைய குற்றங்கள் நடக்கதா சொல்கிறாங்க. எங்கே எல்லாமே கேஷுவலாக இருக்கோ அங்கே அவ்வளோ குற்றங்களே ஏற்படலை அப்படின்றாங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் பொருளாதார விஷயம் மட்டும்தான் இருக்கும். பாலியல் சம்மந்தமான விஷயம்லாம் அவ்வளோ இருக்காது. ஏன்னா ஒரு இயல்பான ஒரு நிலையாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த படம் கூட பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான ஒரு படம் தான். அதில் எந்த ஒரு மிக்சிங் கிடையாது. அது ஒரு இயல்பான ஒரு பண்பு நிலையான ஒரு பதத்துக்காக நம்ம எடுக்கிறோம். ஆனால் இந்த கிணத்து தவளை என்கின்ற துரோகியர் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு கழுத்துலேயே அக்கி ஏற்படுத்துகிறான். அவனோட உணர்வு நிலையை வெளிப்படுத்துகிறான், கொடுமைப்படுத்துகிறான்.
என்னதான் ராஜாவாக இருந்தாலும் சரி, என்னதான் நிலவாக இருந்தாலும் சரி, என்னதான் ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நிறைய மாடல் டிசைன் இருக்குது. இந்த உலகத்தை ஜெயிச்ச அலெக்சாண்டர் கூட கடைசியாக எதுவுமே தோதாகலன்னு சொல்லிட்டு போயிட்டார். நிறையா பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன் நல்ல பயங்கரமாக வாழ்ந்த ராஜராஜ சோழன் அவருக்கே பார்த்தீங்கன்னா அவரோட கோவில் தான் அவருக்கான அடையாளம். இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் 10,000 வருஷத்துக்கு அப்புறம்லாம் யாருமே நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு டைனாசராக இருந்தால் கூட அதை படிமம் எடுத்து இந்த மாதிரிலாம் ஒரு டைனாசர் வாழ்ந்துச்சு அப்படின்னு அருங்காட்சியத்தில் வச்சு ஆராய்ச்சி பார்ப்பாங்க. மனித நிலையிலலாம் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஓகே, அப்படின்றப்போ நிறையவே படிநிலை தேவைப்படுது. ஓகே, இந்த மாதிரி நபர்லாம் மேக்ஸிமம் ஆன்லைனில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதே நல்லது தான். ஓகே, அதுவும் யதார்த்த ரீதியாக என்னோடய ஏஜுக்கு என்னோடய படத்தில் தான் போது பார்க்குறது நல்லது. இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வசதிக்கும் ஒரு வீடு கிடைக்கும், ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு இவன் நினச்சிட்டு நம்மளை தோது பார்க்கறதுன்றது சரியே கிடையாது. அதுவும் துன்புறுத்துகிறான், அக்கியில் துன்புறுத்துகிறான், மேஜிக் பவர். ஓகே, அதனால் இவன் டைரக்டர் வேலை பார்க்குறது தான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. அது என்ன நினச்சிட்டான்னா, நம்ம தான் நிறைய ஹாலிவுட் படம் பார்க்குறோம்ல, பப்ஜி கேம்லாம் வளர்றோம்ல, நம்மளை விட ஜேம்ஸ் கேமரூன் பெரிய ஆளாண்ணா, நம்மளோட கிறிஸ்டோபர் நோலன் பெரிய ஆளாண்ணா, நம்மளோட ரிட்லி ஸ்காட் பெரிய ஆளாண்ணா, நம்மளோட ஜானி டிப்போ, ராபர்ட் டவுனியோ, என் தமிழ் ஆர்டிஸ்ட்டு, என் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அவங்களாம் யாருமே பெரிய ஆள் இல்லைங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம் பார்க்குறேன், நான் தாங்க பெரிய ஆள் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அதுதான் எரருக்கு காரணமே. ஒரு மூவியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அதை பார்க்காம கொடுமைப்படுத்துகிறான். இது நம்ம சொல்லலைன்னு வச்சுங்க, எரராக தான் ஆகும். ஓகே, அப்போ இந்த மாதிரி எரருக்கெல்லாம் யார் சால்வ் பண்ணுவா? அந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் தான் சால்வ் பண்ணுவாங்க. அதுதான் அவரோட பொறுப்பு, கடமை. அப்படின்றப்போ முதலமைச்சர் விஜய் தான் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த படத்தோட தயாரிப்பாளராகவும் ஜோசப் விஜய் மூவிஸ் தான் தோது பார்க்குறாரு. ஓகே, ஒரு மேன்மை நிலைக்காக, ஒரு பண்பு நிலைக்காக நம்ம தோது பார்க்குறோம். அதில் எதோ போட்டு குழப்பிக்கிறாங்க. ஓகே, பயாலஜிக்கல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷன் இருக்குது. நான் மேக்ஸ் பயாலஜி படித்தேன். டாக்டர் கோர்ஸில் அது எல்லாருக்கும் அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்காது. ஏதாவது ஒரு இஷ்யூனா தான் டாக்டர் தேடி போவாங்க, ஹாஸ்பிட்டல் தேடி போவாங்க. மற்றபடி எனக்கு மருத்துவத்துறையில் மிகுந்த ஒரு ஈடுபாடு இருக்குது. அதுவும் உளவியலில் மிகவும் ஈடுபாடு இருக்குது. ஓகே, அது இந்த யூனிவர்சல் லெவல் அந்த பதத்தில் நம்ம தோது பார்க்கணும், இல்லைன்னா எரர் ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே வாழக்கூடிய பகுதியில் மனிதர்கள் மட்டும் கிடையாது, சேவாதார நிலை இருக்காங்க, இன்னும் பல படிநிலையில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தோதாகிற மாதிரி தான் நம்ம தோது பார்க்கணும். இது ஒரு வீடியோ கேம் மாதிரி. அடுத்த லெவலில் நம்ம ஜெயிச்சா தான் அடுத்த ஒரு மேன்மை நிலை அல்லது துன்பம் தான் உறுதியாகும். ஓகே, யதார்த்தத்தை பொறுத்த வரைக்குமே எப்போ போர் நடக்கும், எப்போ பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும், எப்போ எது நடக்குன்னு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குது. ஓகே, ஒருவேளை இடத்தையே ஜெயிச்சிட்டோம்னு வச்சுங்க, எதாவது அக்கௌண்ட்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப உணுப்பாக இருந்து ஜெயிச்சிட்டா கூட யூனிவர்சல் லெவலில் ஏற்படுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த பைபிளில் கூட நிறையா அசம்பாவிதங்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் யூனிவர்சல் லா தான் யதார்த்தமான ஒரு உண்மை. அதனால் அவங்களோட பதத்துக்கு நம்ம தோது பார்த்தா மட்டும்தான் வாழ்வியல். ஓகே, அதனால் சில பேர் படம் பார்க்காம இருக்கிறது நல்ல வைப்ரேஷனு, ஓவர் வைப்ரேஷனு. ஓகே, டாக்டர் மாதவன் கூட பொழுதுனிக்கு என்னை வேவு பார்க்குறது தான் அவரோட வேலையாகவா இருக்குது. இந்த மாதவனுக்கும் இந்த சீல்டு செக்யூரிட்டி சண்முகத்துக்கும் ஒரு நூலளவு கூட சம்மந்தம் கிடையாது. சும்மா ஒரு அடையாளத்துக்காக சொன்னோம். 2 பேரும் கம்பாரிசன் பண்ணக்கூடாது, மிங்கல் ஆகக்கூடாது. ஓகே, இந்த மாதவன் விருது வாங்கிவிட்டாராம், அதனால் அவர் தன்னை உயர்வாக நினச்சிக்கிறாரு. அப்படி கிடையாது. வெளிநாட்டில் போய் விருது வாங்கினா தான் அது ஒரு உண்மைத்தன்மை நிறையா இருக்கும். இப்போ நானே கூட நிறையா விருது வழங்குறது தோது பார்க்கலாம். ஆனால் மனசாட்சிப்படி சொல்லணும்ல நம்ம அந்த விருதுக்கு தோதான நபரா அப்படின்னு. ஓகே, அதனால் என்ன வேவு பார்க்காதீங்க. அப்படி வேவு பார்க்குற மாதிரி தான் அதில் 50% எனக்கு கொடுத்துருங்க. ஓகே, நான் கூட என்ன நிறையா தகவல் சொல்கிறேன். என்ன வேவு பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மூவி எடுக்கலாம், நாளுக்காக சம்பாதிக்கலாம், நீங்கள் தான் என்னை இன்வைட் பண்ணலாம். ஓகே,
சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒரு மெச்சூரிட்டியாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இவங்க ஃபேமிலியோட மும்பைக்கு போயிட்டாங்க, அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கேருந்து சென்னையை பிடிச்சி சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காங்க. கம்முன்னு லட்சுமி ஸ்டுடியோ தோது பார்த்து அங்கேயே போய் செட்டில் ஆகாமல் அங்கேருந்து இங்கே தோது பார்க்க, அப்படிலாம் நீங்கள் பேசாமல் சென்னைக்கு வந்துடணும். கொடுமைப்படுத்துகிறாங்க சென்னையை. ஓகே, சரி, தற்சமயம் இந்த கிணத்து தவளை என்கின்ற துரோகியாரையும் மாதவன் அப்படின்றவர் தான் எரர். அவர் கூட விலகிடுவார், அவர் கூட அது கூட ஒரு எரர் கிடையாது. ஆனால் ஃபிசிக்கலாக துன்பற்றுறது இந்த கிணத்து தவளை. அவனை கொஞ்சம் என்னன்னு கவனிங்க. ஓகே, அவங்க அண்ணங்காரன் அப்படி தான், அவன் எக்கச்சக்கமான ப்ளே பாயில் எக்கச்சக்கமான எரரு. ஓகே, இருந்தாலும் ஒரு பண்பு நிலையாக கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க, வேணும்னே சண்டைக்கு வராங்க. ஓகே, அதனால் இந்த எரர் இன்றைக்கி நேற்று மட்டும் இல்லை, டிவிக்கு கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பயங்கரமான எரர் தான். அதனால் என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறதுனா சும்மா கிடையாது. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே நம்ம எழுதணும், அதுக்கு தகுந்த மாதிரி பர்மிஷன் வேறு வாங்கணும். அது இப்போ கொஞ்ச நாளைக்கு எல்லாம் டப்புடு மூவிஸாகவே நம்ம தோது பார்க்க வேண்டிய நிலமையாக இருக்குது. மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை கிடைக்கிது, நிறைய பேருக்கு காசு கிடைக்கிது, அப்படியே தோது பார்த்துட்டு போனால் தான் அடுத்த படிநிலை தோதாகும். ஓகே, அது தகுந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். ஓகே, சரி, கெமிஸ்ட்ரியை உடைக்காமல் அந்த பதத்திலே போனால் தான் அந்த ஒரு பதமானது நல்லா அருமையாக இருக்கும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.